ஓம் இந்திராட்சியை நமஹா. இந்திராட்சி அப்படின்னு பேரை கேட்டாலே அது ஒரு தெவிட்டாத தெல்லமுதா இருக்கு. ரோகங்களை முழுமையா நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய சிவபெருமானுடைய தர்மபத்னியுடைய ஒரு ரூபம் தான் இந்திராட்சி. இந்த இந்திராட்சிக்கு பிரசித்தியா நிறைய பேருக்கு இந்திராட்சிக்கு ஹோமங்கள் பண்றதில்லை. இன்னும் இந்த தேவி எல்லாருக்கும் தெரிய வரல. ஆனா இந்த இந்திராட்சி தேவியுடைய பவர் ரொம்பவே ஜாஸ்தி. அப்படிப்பட்ட தேவிக்கு சர்வ ரோக நிவாரண ஹோமம் ஆடி கடைசி வெள்ளி அன்னைக்கு ஆகஸ்ட் 11, 2023 அன்னைக்கு நடந்தது. அது நடக்குது அப்படின்னு யூடியூப் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் போஸ்டர்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இதில் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டனால எல்லாரையுமே லிখিত ஜபம் எழுதி கொடுக்க சொன்னோம். அம்பாளுடைய பேரை 10,000 தடவை, 50,000 தடவை, 1000 தடவைன்னு அவரவர்னால எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவை எழுதி அம்பாளை உங்களுடைய ஜபம் மூலமாவே மகிழ வச்சிருக்கிறீங்க. அம்பாளுடைய வதனத்தை பார்க்கும்போது அதுல இருந்து வரக்கூடிய தேஜஸ் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணும். இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ஹோமத்திற்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. யாரெல்லாம் அவங்களுடைய பேர் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாருக்கும் அர்ச்சனையும் நடந்தது. இனி வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்து அவரவருடைய தாம்பூலத்தையும் டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். இதற்கு முன்னாடி பார்ட் 1 இந்திராட்சி ஹோமமுடைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஹோமத்துடைய வீடியோ அண்ட் அம்பாளுடைய மாங்கல்ய தாரணம் எல்லாம் பார்த்துருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சு கும்பஸ்நானமும் ஆச்சு. அதற்கப்புறம் பிரத்யங்கிரா தேவி, பால திரிபுர சுந்தரி தேவி அண்ட் ராஜஷ்யாமலா அப்படின்ற இந்த 3 தேவியையும் வீட்டில் ஆவாகனம் பண்ணியிருந்தோம். இதற்கு முன்னாடியே நான் இந்திராட்சி தேவியுடைய மகத்துவங்கள் சொல்லிகிட்டே இருந்தேன். அம்பாள் என்னெல்லாம் செய்வா அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அதை நாராயணரே நமக்கு சொல்லியிருக்கிறார். யக்ஷகிரக, ராட்சசகிரக, ஸ்கந்தகிரக, விநாயககிரக, பாலகிரக, குமாரகிரக, சோரகிரக, பூதகிரக, பிரேத்தகிரக, பிசாச்சகிரக, கூஷ்மாண்டகிரகாதீன் மர்தய மர்தய நிகிரக நிகிரக தூமபூதான் சந்திராவய சந்திராவய. அதாவது யக்ஷர்கள், ராட்சசர்கள், கந்தர்கள் அண்ட் முருகபெருமானை கும்பிடக்கூடிய நபர்களால் வரக்கூடிய தீமைகள். அதாவது முருகபெருமான், விநாயக பெருமான் இந்த தெய்வங்களை நல்லவர்களும் கும்பிடுவாங்க, தீயவர்களும் கும்பிடுவாங்க. தெய்வத்தை கும்பிட்டதுக்கப்புறமும் தீய குணங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு செய்யக்கூடிய தீமைகள்லேருந்து அம்பாள் நம்மளை காத்து ரட்சிப்பாளாம். அடுத்து சோரர்கள், அதாவது திருடர்கள், பூதங்கள், பிரேத்தங்கள். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அம்பாள் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் எல்லாத்தையும் அம்பாள் தகர்த்தெறிவாளாம். அது மட்டும் இல்லாமல் பூத்தஜ்வர, பிரேத்தஜ்வர, பிசாச்சஜ்வர, உஷ்ணஜ்வர, பித்தஜ்வர, வாத்தஜ்வர, ஸ்லேஷ்மஜ்வர, கப்பஜ்வர, ஆலாப்பஜ்வர, சன்னிபாத்தஜ்வர, மாகேந்திரஜ்வர, கிருத்ரிமஜ்வர, கிருத்யாதிஜ்வர, ஏகாஹிகஜ்வர, துவ்யாஹிகஜ்வர, த்ரயாஹிகஜ்வர, சாதுர்த்திகஜ்வர, பஞ்சாஹிகஜ்வர, பக்ஷஜ்வர, மாசஜ்வர, ஷண்மாசஜ்வர, சம்வத்சரஜ்வர, ஜ்வரலாபஜ்வர, சர்வஜ்வர, சர்வாங்கஜ்வரான் நாசய நாசய, ஹர ஹர, ஹன ஹன, தஹ தஹ, பச்ச பச்ச, தாடய தாடய, ஆகர்ஷய ஆகர்ஷய, வித்வேஷய வித்வேஷய, ஸ்தம்பய ஸ்தம்பய, மோகய மோகய, உச்சாடய உச்சாடய, ஹும் ஃபட் ஸ்வாஹா. அதாவது என்ன மாதிரியான நோய்களை அம்பாள் நிவர்த்தி பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராட்சசர்கள்னால, இந்த யந்திர மந்திரங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஹீட்னால் வரக்கூடியது, பித்தம்னால் வரக்கூடியது, வாத்தம்னால் வரக்கூடிய பிரச்சனை, சளி பிடிச்சிருந்தா அது மூலமாக வரக்கூடிய பிரச்சனை, கபம் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை, ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய ஜுவரம், 2 நாட்கள் இருக்கக்கூடியது, 3 நாட்கள் இருக்கக்கூடிய நோய், 4 நாட்கள் இருக்கக்கூடிய நோய், 5 நாட்கள் இருக்கக்கூடிய நோய், 15 நாட்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய நோய், 1 மாதத்துக்கு இருக்கக்கூடிய நோய், 1 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய நோயின்னு அம்பாள் சகல விதமான நோய்களையும் தீர்த்து தகர்த்து எறிவாளாம். அம்பாளுடைய மகிமையை சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதை நாராயணரே சொல்லியிருக்கார். நாராயணரே இந்த ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா கட்டாயமாக இப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தை நம்ம கற்றுட்டு பாராயணம் பண்ணுறதுன்றது ரொம்ப அவசியம். மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நோயானது நிவர்த்தி ஆனாலே
எதை வேணாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் சாதிக்கலாம். மெயினாக இந்த ஸ்தோத்திரம் எதற்கு பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா, இனி ஒரு ஜென்மமே நமக்கு இல்லாமல் இருக்கணுன்றதற்காகத்தான். அதையும் நாராயணர் சொல்லியிருக்கிறார். வாழக்கூடிய நாட்களில் சகல விதமான கல்யாணங்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதற்கப்புறம் பிறவியே இல்லாமல் இருக்கும் இந்திராட்சியை வழிபாடு செய்தால் இதை கண்டிப்பாக எல்லாரும் போத் இந்த மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்ஸ் பாராயணம் பண்ணணும். 6 மாதம் தொடர்ச்சியாக இதை பாராயணம் பண்ணி வரும் பொழுது அம்பாள் பிரசன்னமாகி நம்முன் தோன்றுவா அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த அற்புதமான இந்திராட்சி ஹோமத்துடைய தொகுப்பை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் கிளிப்பிங்ஸில் பார்க்குற மாதிரி 3 தேவியருக்கும் உண்டான அபிஷேகங்கள் நடந்து அவங்களுக்கான அர்ச்சனை நடந்து 2 தேவியருக்கும் மாங்கல்ய தாரணமும் நடந்தது. கோ பூஜையில் ஆரம்பித்து மகா சங்கல்பம் பண்ணி மூலத்தையும் காயத்ரியும் பாராயணம் பண்ணி இந்திராட்சிக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்து முழுமையாக அதற்கப்புறம் தேவிகளுடைய அபிஷேகம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தேவியை நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும், அம்பாளுடைய பாராயண ஸ்தோத்திரம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் பிருகுநந்தி நாடி முறைப்படி ஜோசியம் பார்க்கணும், இல்லை ஜோசியம் பார்க்க கற்றுக்கணும், ரேக்கி, லாமாஃபெரா, கிறிஸ்டல்ஸ் போன்ற கிளாஸஸ் படிக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி யாரெல்லாம் பேர் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஹோமத்தன்னைக்கு அர்ச்சனை நடந்தது. அண்ட் உங்களுடைய வீட்டுக்கு தாம்பூலம் இந்திராட்சி பிரசாதமாக சேரும். அகமும் புறமும் மகிழ்ந்து மனம் நெகிழ்ந்து இந்த தாம்பூலத்தை அனுப்பி வைக்கிறோம். ரொம்ப திருப்தியாக அதை வாங்கிக்கோங்க. ஓம் இந்திராட்சியை நமஹ.